பேக் டு அவர் சேனல் गाइस. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் vlog தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 4 vlog வந்து நமக்கு கண்டினியூஸா பேக் டு பேக் வரப்போகுது. நான் வந்து என்னோட காலேஜ் மேட்ஸோட 2 பேரோட கல்யாணம், ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்களோட கல்யாணம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல. இது பாத்தீங்கன்னா ஒன்று விருதுநகர், இன்னொன்று பாத்தீங்கன்னா சேலம். சேலமும் தாண்டி கிருஷ்ணகிரி. ஸோ ரெண்டுக்குமே போகிறோம். நானும் அம்மா தம்பி 3 பேர் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் போயிட்டு ஈரோடு வரைக்கும் பஸ்ஸு, அங்கேருந்து ட்ரெயின் போட்டிருக்கோம். ஸோ இப்போ கிளம்பிட்டோம். ஆட்டோக்கு வெயிட்டிங் அந்தியூர் போகிறதுக்காக. போயிட்டு இது வரைக்கும் தம்பி பஸ்ஸில் போனதே இல்லை, ஐ மீன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அவன் போனதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதுவே கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயந்தான் எனக்கு. நான் வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். அவன் இது வரைக்கும் போனதே இல்லை, இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அவனுக்கு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஸ்லீப்பரில் வந்திருக்கோம் நைட்டு சென்னையிலேருந்து வர்றதுக்கு. அதுவும் தூங்கிடுவான். ஸோ பஸ்ஸு ட்ராவல் பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆரியன் வந்து இன்னைக்கு நம்மளோட பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். எப்படி ரியாக்ட் பண்ணுவான் என்னன்னு தெரியல. அவ்வளோதாங்க, இன்னைக்கு vlog இதோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக சுத்தமாக தூங்கலை, கொஞ்சமாக தான் மழை வந்தது. அதுக்கே எங்கள் ஊரில் வந்து நைட்டு ஃபுல்லாக பவர் கட்டு. ஸோ சுத்தமாக முடியலை. ஆனாலும் நம்ம கல்யாணத்துக்கு போயே ஆகணும்னு காலையில் எந்திரிச்சாச்சு. தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக, அப்படியே கிளம்பியாச்சு. ஆரியன் மட்டும்தான் தூங்கினான் கொஞ்சம் நேரம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. நமக்கு 9:55க்கு ட்ரெயின். நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஆட்டோ வந்துருச்சு, வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரியன் ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டியா தங்கம்? இன்னும் 10 minutes ஆகும் பஸ் கிளம்புறேன். உடனே போவ திரும்ப திரும்ப. அவ்வளோதாங்க, பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஆரியன் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. நான் கூட கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு பால் குடிச்சிட்டு படுத்துட்டான். நாங்கள் வந்து ஒரு 4-5 days வெளியில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லக்கேஜ் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோதான், ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்தோம். ஈரோடு வந்துட்டு ஈரோட்லேருந்து ஒரு 3 kilometers தான் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே ட்ரெயின் டிக்கெட்டே வந்து 100 ரூபா தான் பெர் ஹெட்டு. ஆட்டோவுக்கு 100 ரூபா இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. ஸோ பார்கெனே கிடையாது, 100 rupees ஃபிக்ஸ்டு. ஸோ அவ்வளோதான், வந்தாச்சு. ட்ரெயினுக்கு வெயிட்டிங். ஆரியன் தான் பிஸியாக இருக்கான். சுடோ ஆரியன், பஸ்ஸில் வந்தீங்களா? பஸ் எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்துச்சா? பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு ஒரு ட்ரெயின் போகிறத குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அங்கே போய் ட்ரெயின் வருது. நம்மளோட ட்ரெயின் வந்துருச்சு, கிளம்பலாம் வாங்க. அவ்வளோதான், ட்ரெயினில் ஏறியாச்சு. ஆரியன் அவன் மேலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி சீட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நார்மல் புக் பண்ணி போகிற ஸ்லீப்பர் சீட்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஸோ இது ஏதோ ஸ்பெஷல் ட்ரெயினா இந்த மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, அவ்வளோதான், கிளம்ப போகுது ட்ரெயின். அவ்வளோதாங்க, எங்களோட கரூரை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து திண்டுக்கல். ஆரியன் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டான். இது வந்து அவன் டெய்லியும் தூங்குகிற டைம் தான். ஸோ நல்லா அசந்துட்டான். நல்லா காற்று வேற அடிக்கிறங்காட்டி தூங்கிட்டான். இது பார்த்திங்கன்னா என்னோடய புது மொபைல் கேஸு. யூஸ்வலாக அந்த மாதிரி கேர்ள்ஸாக வாங்க மாட்டேன், பிங்கே வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா குட் வைப்ஸ் ஒன்லின்னு எழுதியிருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா சாண்ட் மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. ஆல்லி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு சில விஷயம்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. என்னோடய ஃபேவரட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டுமே வந்து இது பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தா கல்யாணத்தில். இந்த மாதிரி அவளும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவளோட மொபைலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா மொபைலுக்கும் இருக்குமான்னு தெரியல, OnePlusக்கு இருந்தது, நான் வாங்கினேன். தம்பி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வந்துருச்சு. திண்டுக்கல் வந்து ஸ்டாப் பண்ணோன்னே தம்பி எந்திரிச்சிருவான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இடத்துல வந்து நின்றுச்சுன்னா காற்று வராது இல்லையா. ஸோ 1.5 hours அங்கே வந்து வெயிட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக திண்டுக்கல்லில் எந்திரிச்சிருவான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே,
ஆரியன் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னாவே நோன்னு தான் சொல்லுவான், அதுக்கு தான் சொல்கிறான். இப்போ தூங்கி எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்காரு மைனர் குட்டி. சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1.5 hours இங்கே வந்து இருக்க போகுது, அதுக்கப்புறம் தான் கிளம்ப போகுது. ஆரியன் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு தான் வருவார்னு நினைக்கிறேன். நான் எங்கே போனாலும் யூஸ்வலாக நான் ஹேண்ட்பேக்லேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுக்குவேன். இந்த டைம் வந்து லக்கேஜ் ஹெவியாக இருந்தனால நான் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல வீட்டிலேருந்து. அங்கே ஸ்பாட்டில் எதாவது இருந்ததுன்னா வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சு. 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, செம்ம போரிங்காக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா மதுரையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்கா எனக்காக. இது பார்த்திங்கன்னா போலி விற்றுது 10 rupees. அம்மாவும் நானும் ஒன்று வாங்கினோம். நல்ல மஞ்சத்தூள் நிறைய போட்டிருக்காங்க. உள்ளே பருப்புன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பூர்ணம். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா இதை போலின்னு சொல்ல மாட்டோம், உப்புட்டுன்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மதுரையை ரீச் பண்ணிட்டோம். இன்னொரு 5 minutesல வந்துட்டு நம்ம மதுரை ஸ்டேஷனில் இறங்கிடுவோம். என் ஃப்ரெண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவளோட தான் நம்ம இன்றைக்கி லஞ்சு சாப்பிட போகிறோம். அதுதான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க அவளை பயப்படுத்தலாம். அவ்வளோதாங்க, தலப்பாக்கட்டிக்கு வந்தாச்சு. நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா 2 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மட்டன், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து மொறுமொறு சிக்கன் ஒன்று சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65. இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததும் காமிக்கிறேன். ஆரியன் ஜாலியாக விளையாண்டுருக்காரு. நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதுதான் மொறுமொறு சிக்கன். என்னோடய பிளேட்டில் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அம்மாவும் ஃப்ரெண்டும் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் சிக்கன் 65, அதுக்கப்புறம் எக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸு, செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இருக்குது, சால்னா, அதுக்கப்புறம் சிக்கன் 65, அப்புறம் ஆரியன் இருக்கார், அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. பட் லேட் ஆனங்காட்டி சாப்பிட முடியல, டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால சாப்பிட முடியல. இதுதான் நம்மளோட பில்லு. அவ்வளோதான், ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து ரூம் போட்டு வச்சுருக்காரு நம்ம எல்லாருக்கும், வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ மண்டபத்துக்கு பக்கத்துலேயே தான், நியர்லி வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பக்கத்தில் ஒரு மண்டபம் அந்த ரூமில் இருந்து. ஸோ இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்டை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி இங்கே வந்துட்டோம். ஆரியன் புது இடத்துக்கு வந்தனால போகலான்னு இருக்கான். அம்மா ஹவுஸை காணாமா, ஹவுஸுக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. இது வேற 3 நாள் பிளானு, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. மேனேஜ் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு போகும்போது காமிக்கிறேன். டடா, அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆரியனும் ரெடி ஆகிட்டான், அம்மா எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இப்போ கீழே கார் வந்துச்சு, கீழே போகிறோம். இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டு. தம்பியோட அவுட்ஃபிட்டு இப்போ காமிக்கிறாருங்க. ஓகேங்க, இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டு. இது பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் தான் வாங்கினேன். 1 year முன்னாடி தம்பி பர்த்டே அப்போ வாங்கியிருந்தேன். அப்புறம் சின்ன ஒரு கிளிப் போட்டிருக்கேன். அவ்வளோதான் என்னோட மேக்கப். லைட் மேக்கப் தான் போட்டிருக்கேன், ஹெவி மேக்கப் இல்லை. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கவுனு நல்ல பெருசாக பெரிய கவுன் இருக்கும். என்னை விட கீழே ஃபுல்லாக ஏதாவது ஹீல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்லிப்பர் மாற்றணும், அவ்வளோதான். தெரியலையா? ஃபுல்லாக தெரியலையாம்மா? ஓகே, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. என் ஹைட்டுக்கு ஹீல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஹைட்டில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஆரியன் ட்ரெஸ் காமிப்பாங்க. காமிங்க அப்படியே ஒன்று. ஆரியன் உங்களுக்கு லைட் எரியும்ல, காமிங்க. லைட் காமிச்சுங்க. ஆரியன் ட்ரெஸ் வந்துட்டு ஒன்று லைட்டு. சரி, எடுத்துச்சுன்னு காமிங்க. இது பார்த்தீங்கன்னா ஆரியனுக்கு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பவு வச்சு அழகா. அவன் கலருக்கு சூப்பராக இருக்கு. நைட் டைம்ன்றனால லைட் வச்சிருக்க ஷூ போட்டு விட்டுருக்கேன். நல்லா இருக்கா நம்ம? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? திரும்பி பார்த்து சொல்லுங்க, என்னை பார்த்து திரும்பி பார்த்து சொல்லுங்க. அம்மாவை பாருங்க எப்படி பார்க்குறப்ப. ஓகே, இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். இது அம்மாவோட அவுட்ஃபிட்டு. அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க. இதெல்லாம் கச்சக்கச்சன்னு இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, போயிட்டு வந்து தான் நாங்கள் ரெடி பண்ணணும். நாளைக்கு மார்னிங் கிளம்பணும். மேரேஜ் முடிச்சுட்டு தான் செக் அவுட்டு. ஸோ இப்போ போகலாம் வாங்க. மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுட்டு ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஆரியன் வந்து ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு. நம்ம பார்த்திங்கன்னா போயிட்டு 2 ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட போகலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா, சால்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம். ஆரியனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி இலை போட்டு உட்கார வச்சுருக்கேன். கொஞ்சம் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு திரும்ப ரூமுக்கு போக வேண்டியதுதான். செம்ம டயர்டாயிடுச்சு. இதெல்லாம் தான் வந்து எங்களோட டின்னர். அவ்வளோதாங்க, நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோன்னே இதுதான் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஷை டைப். அவன் பொண்ணு ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்காங்க. அவன் வந்து எப்படி வெக்கப்பட்டுருக்கான் பாருங்கள்.
அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேமிலி, பையனோட ஃபுல் ஃபேமிலி. அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறக்கு. இது வந்து அவங்களோட சிஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ்டரோட பொண்ணுங்க, அந்த மாதிரி ஹோல் ஃபேமிலியுமே வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஆரியன் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அவனுக்கு. ஆனால் என்னாலேயும் சரி, ஃபோட்டோகிராஃபராலேயும் சரி, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ஒரு இடத்துல கூட அவன் நிற்கல. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அவ்வளோதான். ரிசப்ஷனெல்லாம் நல்லா சிறப்பிச்சுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோ க்ரௌட் இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து மேலே வந்து பார்க்கும்போது எல்லாரையும் காணோம். ஸோ எல்லாம் போயிட்டாங்க. நாங்களும் கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். கீழே போயிட்டுருக்கோம். அது எங்கே போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் போயிட்டு தம்பிக்கு பால் வாங்கிட்டு வர போனேன். லக்கீலி பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 2-3 கடை தள்ளியே வந்துட்டு டீ கடை இருந்தது. நல்ல சூடாக பால் ஆற்றிட்டு இருந்தாங்க. தம்பிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டில் பால் குடிப்பான் 2 டைமு. இப்போ குடித்தாதான் அவன் தூங்குவான். ஸோ இல்லைன்னா அவ்வளோதான், ஒரே ரணகலமாயிரும் நைட்டு. பயந்துகிட்டே இருந்தேன். இந்த ஹோட்டலில் இல்லைன்ட்டாங்க. நான் ஹோட்டல்லே இருக்குன்னு நினச்சேன், இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான், தூங்க போகிறோம். நான் தூங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு தெரியல. ஸோ இவனும் தூங்கலான்னு முடிவு பண்ணி, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? சரி, தம்பி தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லோரும் தூங்க போகிறோம். உன்னி வேணுமா? ஓகே, நாளைக்கு மார்னிங் நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு, அம்மா தூங்கிட்டாங்கம்மா. ஓகே, நாளைக்கு மார்னிங் நாங்கள் ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு போகும்போது காமிக்கிறேன். இங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் தான் கல்யாணம். என்னங்கம்மா? நாளைக்கு பக்கத்தில் இருக்கு. ஐயோ, என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ளோ மிஸ் ஆயிடுச்சு. சிவன் கோயிலில் தான் நாளைக்கு இங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் தான் கல்யாணம். அதுவும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ போயிடலாம். போயிட்டு மறுபடியும் நம்ம கிளம்புறோம். கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம சேலம் கிளம்புறோம். ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். இங்கேருந்து மதுரையிலேருந்து சேலம் போகிறதுக்கு புக் பண்ணியாச்சு. ஸோ மதுரை போகணும் இங்கேருந்து. அது மட்டும் பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவனை வச்சு சமாளிக்க முடியல, சேட்டை பண்ணுறான். அவ்வளோதான் காய்ஸ். இன்னைக்கு vlog அப்படியே செம்ம டயர்டாக போயிடுச்சு. இப்போ என்னோடய ஐ ஷேடோ மாட்டுச்சு. அவ்வளோதான். ஐலைனர் இங்கே வைக்கணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். லென்த்தாக இருந்ததுன்னா ஷார்ட் பண்ணி இதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். நாளைக்கு மார்னிங்லேருந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஓகேவா? உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி புது பொண்ணு மாப்பிள்ளையை விஷ் பண்ணுங்கள். ஓகே, புது பொண்ணு மாப்பிள்ளையை விஷ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு தேவை. ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர், குட் நைட். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.